சென்னையில் காலை முதல் பெய்து வரும் மழையால் வியாசர்பாடி எம்எம் கார்டன் பகுதியில் உள்ள சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லிபிகா. லிபிகா, என்னென்ன பாதிப்புகளை பொதுமக்கள் சந்திக்க வேண்டியுள்ளது? அபிநயா, சென்னையில் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகின்றது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி வருகின்றது. அந்த வகையில் தற்போது வியாசர்பாடி எம்எம் கார்டன் பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் என்பது தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களை இயக்க முடியாத ஒரு நிலை என்பது இருந்து வருகின்றது. அதே போன்று இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் வாகனங்களை இயக்குவதாகவும் கூறப்பட்டு வருகின்றது. அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகளும் இதன் காரணமாக மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதன் காரணமாக மூடப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து இருந்து வருகின்றது. இந்த சாலை முழுவதுமே நீண்ட தூரத்திற்கு மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கியிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் நாம் இது குறித்து கேட்கலாம். ஆனா எங்க இருந்து எவ்வளவு நேரமா தண்ணி இந்த பகுதியில் தேங்கி இருக்கு? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:30 இருந்து ஸ்டார்ட். இது கண்டினியூ பெய்ததுனால மழை எப்பவுமே பெய்தாலுமே இங்க தண்ணி நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பள்ளத்தாக்கால தான் ஏற்படுது. எப்போதுமே இந்த பகுதியில் மழைநீர் அப்படிங்கிறது தேங்குமா? இங்க ஜெனரேட்டர் வசதி டெஃபினெட்லி எப்பவுமே தண்ணி நிக்க வேண்டியதான். இது போறதுக்கு தேவையான வழி செய்தாங்கன்னா இந்த தண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் யார் இருந்தாலும் அதை அடிப்படை எடுத்தா கூட மறுபடியும் அகைன் இதே மாதிரி தான் நின்று இருக்கு. பப்ளிக் நாங்கள் எதிர் வீடு தாங்க இருக்குது, குடிசை தான் எங்க தானே, யாரும் கல்வி வீடுலாம் கிடையாது, ஃபுல்லாக குடிசை வீடு தான். இருந்தால் கூட மறுபடியும் இதே தண்ணி தான் அங்கே நின்றுட்டு இருக்கு. அரசாங்கம் நல்லா செய்தால் கூட அது தேவையான இது செய்தால் இன்னும் நல்லா இருக்கும், மக்களுக்கு இது தேவையானதாக இருக்கும். தொடர்ந்து அபிநயா, இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதின் காரணமாக அதோடு கழிவு நீரும் இந்த பகுதியில் கலந்து வருகின்றது. இதன் காரணமாக ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவு வருகிறது. அதே போன்று பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஜெனரேட்டர் வைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை மாநகராட்சி சார்பில் அகற்றம் செய்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அபிநயா, விரிவான கள விவரங்களுக்கு நன்றி லிபிகா.